நிலா ஒரு நிமிஷம் வெளியே வாமான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அப்பா கூப்பிடுறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோகரை பார்க்கறதுக்காக வெளியே வர நிலா அங்கே நிற்கும் போது, இதான் என் பொண்ணு நிலா, இன்னைக்கு இவளுக்கு தான் ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய ஆர்கிடெக்டாக இருக்கான், எங்கள் சென்னையில் ஒரு கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. சொந்தமாக 3 பேரும் சேர்ந்து ஏற்படுத்தியிருக்க கம்பெனி தான். என்ன நிலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமான்னு எங்கள் நிலாவும் சொல்கிறாங்க. உடனே வந்திருக்கவரும், சரிம்மா ஆமாம் என்ன கம்பெனி எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி விசாரிச்சுட்ருக்காங்க. நிலா ரொம்பவே ஆர்கிடெக்ட், அவன் நல்லா அழகாக எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணுவான். ஆமாம் நிலா, எனக்கு இவர் பிஸ்னஸ் ரீதியாக ரொம்ப வேண்டப்பட்டவர், ரிசப்ஷனுக்காக தான் வந்திருக்காருன்னு சொல்லும்போதே சோழன் வராங்க. சோழன் இங்கே வாங்க அப்படின்னு நிலா கூப்பிடும்போது மனோகருடைய முகம் ஒரு மாதிரி வாட செய்யும். உடனே சோழன் பக்கத்தில் வர, என்ன நிலா அப்படின்னு சொல்ல விட்டுருக்காங்க. இவர் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரா, இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட், பேர் சோழன், இங்கே கார் டிரைவராக இருக்கார் அப்படின்னு சொன்னதுமே அந்த விஐபியுடைய முகம் சட்டுன்னு ஒரு மாதிரி ஆகுது. இல்லை மாப்பிள்ளை 2 பேரும் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்பா இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ தயக்கப்படுறீங்க? லவ் பண்ணுறது என்ன தப்பா என்ன? ஒரு நல்ல பையனாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும். மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுலையும் இதில் வெட்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நிலாவே சொல்லிவிட்டு, சோழன் நீங்கள் போயிட்டு அண்ணன் அப்புறம் பாண்டி பல்லவன் எல்லாருமே கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க. எங்கள் சோழனும், இவர் நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினச்சிருப்பாரு, நான் நிலா வச்சு செஞ்சுட்டா அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷத்தோட எங்கள் சோழன் போகிறாங்க. சரி நிலா, ஒரு முக்கியமான விஷயமா தான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்ல, என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, இவர் நம்ம ஊர் திருவண்ணாமலையில் தான் இருக்கார், இவருக்கு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணுமா. அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு பில்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு போல். நீ தான் நல்லா ஆர்கிடெக்ட் ஆச்சே, நீ இதெல்லாம் செய்வேன்னு நான் அவர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். அவரும் வந்ததுலேருந்து உன்னை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்ல, அப்பா இன்னைக்கு ரிசப்ஷன்ப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் என்ன டைம் இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறா. இங்கே மனோகர் உடனே நிலா கிட்ட அவர் கேட்க வேண்டிய சொல்ல வேண்டிய ஒர்க்கெல்லாம் நிறையா இருக்குமா, கொஞ்சம் டைம் எடுத்து என்ன ஏதுன்னு விலைக்கு கொடுத்துட்டேன்னா அவரும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார்ல, உனக்கும் இங்கே வந்ததுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து அவர் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே நிலாவுடைய அப்பா அவங்க அம்மா கிட்ட, தேனு நிலா இனிமேல் இங்கே தான் இருக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் தேனு, என்னால் நிலாவெல்லாம் அங்கே அனுப்பி வைக்க முடியாது, அந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழுன்னு சொல்லி நிலாவை அனுப்பி வச்சிட முடியுமான்னு சொல்ல, நிலா அதுக்கு நம்ம சொல்கிறத கேட்கணுமேங்கன்னு சொல்ல, அதுக்கு தானே இவர் வந்திருக்காரு, இன்றைக்கி எதேச்சியாக தானே இவரை மீட் பண்ணேன், அவருக்கு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்று பெரிய பில்டிங்கை ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தாரு, அதான் நிலா கிட்ட கேளுங்கன்னு நானும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். திருவண்ணாமலையிலேயே இவர் பெரிய ப்ராஜெக்டை இங்கே நிலா கையில் ஒப்படைக்க போகிறாரு, நிலாவும் அதை வாங்கி செஞ்சானா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ல, அதுவும் இல்லாமல் நிலா இங்கே இருந்து தான் அது செய்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் தேனு அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, ஆனால் நிலா இங்கே எந்த பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வேண்டான்னு சொல்லிட்டு சென்னைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேனு, மாப்பிள்ளையும் இங்கே இருந்தால் அந்த சோழன்னு நிலா கூடவே இங்கே இருக்குன்னு சொல்லிட்டான், நிலாவும் சரின்னு சொல்லிடுவாள், சோழன்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் ஒத்துப்பானாங்க அப்படின்னு அங்கே தேனி கேட்க, அதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி நான் பேசிக்கிறேன் தேனு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அந்த மனோகர் சொல்லிட்டு இருக்காங்க. சார் நான் பேசிட்டேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்ல, அப்படியா நிலாவுடைய எல்லா பர்ஃபார்மும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்ல, பில்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஆட்கள்லாம் இருக்காங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வேண்டப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க பில்டிங் ஒர்க்ஸ் இங்கே எப்படிலாம் பார்க்குறதுக்கு, அதனால நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவேன்னு சொல்லும்போது, ஏன்ப்பா அவங்களாம் சேரணுன்னா அவங்க கூட வேலை பார்க்குறவங்களே சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க, நான் அவங்கள வச்சு தான் இதெல்லாம் முடிக்கவே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நிலா நீ பண்ணிக்கிட்டு இருக்க ஒர்க்குக்கு சாதாரண ஆட்களை வச்சு எப்படிம்மா பண்ண முடியும்னு சொல்ல, சாதாரண ஆட்களா, இதை பண்ணுறவங்க எல்லாமே எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியும், எப்படிப்பா உங்களால் சாதாரணமான எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுது, உங்களால் ஒரு நாள் வெயில் முழுக்க நின்று அந்த வேலையை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன நிலா அப்பா சாதாரணமாக தானே சொன்னாங்க, நீ என்ன அப்பாவே எடுத்துரிஞ்சு பேசுகிறேன்னு சொல்ல, அவர் பேசுகிறது மட்டும் சரியாம்மா அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டு, இதை நாங்கள் சென்னையில் தானே பார்க்க போகிறோம், அங்கே சீரனாவே இது எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்னு சொல்ல, என்ன நிலா சொல்கிறேன்,
சென்னையிலையா? அவர் திருவண்ணாமலையில் தானே உங்கள் கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க. அதுக்கு ஆட்கள் இங்கேருந்து தானே ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும். இங்கே சேரன் வந்து இங்கே தங்கியிருந்தெல்லாம் வேலை பார்க்க முடியாதுமா. நீயும் மாப்பிள்ளை வேணாலும் இங்கே தங்கியிருந்து ஒர்க் பண்ணலாம். ஆனால் அவர் அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு இங்கே வந்து இருப்பாராம்மா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா சென்னையிலன்னு நான் சொன்ன பிறகும் நீங்கள் ஏன் திருவண்ணாமலைன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்ல, உடனே இந்த ஆஃபீஸரை பார்த்து திரும்ப கேட்குறாங்க, சார் திருவண்ணாமலையில் தான் நான் இங்கே இருக்கேன், ஆனால் நான் கம்பெனி ஆரம்பிக்க போகிறது சென்னையில் ஆரம்பிக்கிறத பற்றி தான் நானும் வெளியில் தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு சென்னையில் அவ்வளவா ஆட்கள் யாரையும் தெரியாது. இங்கேருந்து யாரையுமே இங்கே சென்னைக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. அட்லீஸ்ட் அங்கே யாரையாவது நல்ல ஒரு ஆட்கள் கிடைச்சாங்கன்னா அவங்க மூலமாக இந்த கம்பெனி ஒர்க் ஆரம்பிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதனால தான் சார் நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்கள் உங்கள் பொண்ணு சென்னையில் தான் இருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதான் நீங்கள் சொன்னதுமே நானும் ஓகே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை சார், நீங்கள் சொன்னது போல் உங்கள் பொண்ணு எக்ஸலண்ட்டாக இதை வந்துட்டு எனக்கு போட்டு காட்டியிருக்காங்க. இதை பார்க்குறப்பவே எனக்கு எவ்வளோ இது ஒர்க் வந்துட்டு ப்ராப்பராக முடியுன்றதில் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. சரிம்மா, சென்னையில் நீங்கள் வந்ததுக்கு பிறகு இந்தாங்க என்னுடைய கார்டு, அங்கே வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரி சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே நிலாவும். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நிலா, நீ திருவண்ணாமலையில் தான் இருக்க போகிறதா அப்பா சொன்னார், நானும் அதை தான் நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லும் போது, அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. ஒருவேளை திருவண்ணாமலையிலே இந்த ஒர்க்கு இருக்கிற மாதிரி தான் நான் எதுக்குமா இதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்க போகிறேன். நான் வேணால் அது அவங்களுக்கு டெமோ மாதிரி காட்டி நான் சொல்லி காட்ட முடியும். ஆனால் இங்கேருந்து என்னால் அந்த ஒர்க்கை எடுத்து நடத்த முடியாது. அப்படியே வந்துச்சுன்னா எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். சென்னையில் இருக்க ஒர்க் மட்டும் தான் என்னால் பார்க்க முடியும். அவர் சென்னையில் தானே கம்பெனி ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் வீட்டுக்கும் கொஞ்சம் பக்கம்தாம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இங்கே வந்ததுக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சது நினச்சி சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லை, சேரன் அண்ணாவுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்பி போக, என்னங்க இது, நாம் நினச்சது மட்டும் நடக்கவே மாட்டுதேன்னு நினச்சிட்டு இருக்கும் போதான் மனோகருக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த கோவத்தை யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் அங்கே நின்றுட்டு இருக்க சேரன் மேலே தான் காட்டவும் செய்கிறாங்க. என்ன தம்பி, வந்தவங்களை வாங்கன்னு சொல்லாமல் இங்கேயே நின்றுட்டு இருந்தா எப்படி? போய் வாசலில் நின்று எல்லாரையும் வாங்கன்னு சொல்கிறது இல்லையா? சார், நான் வேற மறந்துட்டேன், இது உங்கள் ஊர் இல்லைல்ல, இங்கே வர்றவங்களாம் பெரிய பெரிய விஐபிஸ், அவங்களுக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே எங்கள் மனோகர் சொல்லும்போது, அங்கே சேரன் பக்கத்தில் 4-5 பேர் வந்து நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இங்கே நிலா கிட்டே பேசிக்கிட்டு இருந்தால் அந்த ஆட்கள் தான். தம்பி, நீங்கள் தானே சேரன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. சென்னையில் அதுவும் அந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சரியான இன்ஜினியரிங் இல்லாமல் என்னால் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியலை. அட்லீஸ்ட் உங்கள் நம்பர் இருந்தாலாவது நான் உங்களை வந்து நேரில் வந்து மீட் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த பொண்ணோட சம்மந்தம் அது நீங்கள் தானாப்பா அப்படின்னு சொல்ல, ஆமாம், நிலா எங்கள் வீட்டு பொண்ணு தான், எங்கள் வீட்டில் தான் நிலா வாழ்ந்துட்டுருக்கா, என் தம்பியோடைய ஒய்ஃப் தான் அவங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்போ எனக்கு ஒரே இடத்துல பிரச்சனை இல்லை, வேலை முடிஞ்சிடுச்சு, உங்களை நான் ரொம்ப நாள் மீட் பண்ண நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன்லாம் பண்ணுறாங்க. திறமை, அதாவது படிப்பை தாண்டி தனிப்பட்ட திறமைன்னு இருக்குல்ல, அந்த வகையில் நீங்கள் முன்னேறிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க வந்துட்டு இங்கே சேரனை பாராட்டும் போது நடேசனுக்கு பயங்கர ஒரு கோவம். உடனே அவங்க அங்கேருந்து கிளம்பி போனதுக்கு பிறகு சேரன் வந்து பார்த்து சொல்கிறாங்க, நான் இங்கே பொறுத்து அமைதியாக போகிறதுக்கு நிலாவும் என் தம்பி சோழனும் தான் முக்கியமான காரணம். இங்கே வசதியாக இருக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு நம்மளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கும், மற்றவங்களுக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வசதி மட்டுமே காரணமாக இருக்க முடியாதுல்ல, திறமைன்னு ஒன்று இருக்குல்ல, திறமை இருந்தால் யாருக்கு யாரை வேணாலும் தெரியும் சார். எங்கள் ஊரில் வந்து நீங்கள் சரியாக இருந்ததில்லை, சரியாக விசாரித்ததில்லை, அதனால் உங்களுக்கு எப்போதுமே எங்களை பார்த்தா அப்படி தான் தெரியும். ஆனால் நாங்களும் நல்லா உழைச்சி சம்பாதிக்கக்கூடியவங்க தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அந்த இடத்த விட்டு நகர்ந்த போக சிறுபடியான பதிலை கொடுத்துட்டு போகிறாங்க. இங்கே மனோகர் உடஞ்சி போய் நிற்கிறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கனேலாம். இப்போ வாச்சும் அண்ணன் தன்னுடைய பங்குக்கு இங்கே பேசினார்ல, அதுவே சந்தோஷம் தான் நினச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் தேவைதாப்பா உங்களுக்கு? எங்களை கூப்பிட்டு அவமானப்படுத்தணும்னு நினச்சி ஒவ்வொரு இடத்துலையும் அவமானப்பட்டு நிற்கிற அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து மனசுக்குள்ளேயே இதெல்லாம் தேவைதான் நினச்சிட்டு போகிறாங்க நிலாவும்.